வணக்கம் நேயர்களே. நம்ம இப்போ கண்டினியூஸாக சில பாடங்கள் பார்த்துட்டு வரோம். இதுக்கு இந்த வாட்டி சிவராத்திரி நாளில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வராங்க. அதுக்காக நான் சின்ன மஸ்தா போட்டிருந்தது. ஆனால் 7ஆம் தேதி நான் ஃப்ரீயாக அப்சர சாதனை சொல்லி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்சரஸுகளோட சாதனை ஃப்ரீயாக சொல்லி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். யாருக்கு வேணாலும் வரலாம் இந்த சாதனை ஜாயின் பண்ணுறதுக்கு. அப்போது 7ஆம் தேதியாக்கு அதோட டேட்டு. ஸோ அதுக்காக நாளையும் மறுநாளைக்கும் கீழே கொடுத்துருக்குற நம்பரில் காண்டாக்ட் பண்ணால் உங்களுக்கு ஜாயின் பண்ணலாம். அது முடிஞ்சுன்னா ஏன்னா அது முடிஞ்சால் அது அவங்களே பிளாக் பண்ணிடும். அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அப்சர சாதனையில் கொஞ்சம் ஐட்டம்ஸ் பொருள் தேவை மை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்போ அது எவ்வளோ பேர் வரேன்னு சொல்லித்தான் மை இறைக்க முடியும். அப்போ அதுக்கு ஒரு நாள் தேவை. 6ஆம் தேதி தேவை. காலமே மை இறைச்சி இங்கே காய வச்சுட்டு ஈவினிங்கும் திருப்பி மை இறைச்சி இதில் காய வைக்கலாம். லைக் நிழலில் காய வச்சுட்டு நைட்டு அது ஸ்புடம் பண்ணி எடுக்கணும். ஸ்புடம் பண்ணி எடுத்தால் தான் அந்த மை பொக்கிள் பக்கத்தில் நாபி பக்கத்தில் தடவிட்டு அப்சர சாதனை பண்ணால் 21 நாளில் அப்சரசுகள் நமக்கு வசியமாகி வரும். இதாக்கும் அதோட ஒரு ப்ராசஸ். அதுக்கு என்னெல்லாம் மை தேவை இதெல்லாம் பாடமாக சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு நாள் தேவை. அதனாலேயாக்க நான் அது தேவையுள்ளவங்க மட்டும் அது அப்ளை பண்ணால் போதும்னு சொல்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஓகே. அது மட்டும் இல்லை, இந்த வாட்டி யாரெல்லாம் என்னோடய கிளாஸில் வர்றதோ அவங்க தி ஃபைனல் டெஸ்டினி. இனி யாரையும் புதுசாக எடுக்கிறதில்லைன்னு டிசிஷன் பண்ணியாச்சு. அடுத்த வாட்டிலேருந்து நான் ஆடு போடுறதில்லை. கிளாஸை பற்றி நவராத்திரி சிவராத்திரி நாளில் ஆடு போடுறதில்லை. ஏன்னா ஏற்கனவே இனஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 25-40 பேருக்குள்ள இருக்குது. ஹோமம் பண்ணுறதுக்கு அவ்வளோ போதும். ஏன்னா 10 பேர் இருந்தாலே நான் ஹோமம் பண்ணும். அப்போ அவங்கள வச்சுட்டு அடுத்த வாட்டிலேருந்து ஏன்னா அடுத்த வாட்டிலேருந்து உங்களால் தாங்க முடியாது, காசு தாங்க முடியாது. ஏன்னா இவ்வளோ காசு கிளாஸ் வராதவங்களுக்கு புதுசாக கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருந்தால் 2 லட்சம் 3 லட்சம் ஆகும். அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் அடுத்த வாட்டிலேருந்து நான் ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். நிறைய பேர் என்கிட்ட கிளாஸை பற்றி, ஏன்னா நான் ஏற்கனவே 2 வாட்டிலேருந்து முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் நான் கிளாஸ் ஸ்டாப் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுட்டு இதோ வரேன் அதை வரேன்னு சொல்கிறது இல்லாமல் லாஸ்ட்டு மொமெண்டில் சிலவங்க வாழறதில்லை. அப்போ அதெல்லாம் வச்சுட்டு பார்க்கும்போது எனக்கு கை நஷ்டம்தான் வரும். ஏன்னா நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொஞ்சம் ஐட்டம்ஸு ப்ரிப்பேர் பண்ணி வைக்கும்போது லாஸ்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வராட்டி அந்த ஐட்டம் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த வாட்டிலேருந்து அது ஸ்டாப் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஒரு 40K மேலான ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது ப்யூரிஃபை பண்ணி அவங்கள மட்டும் இனி அடுத்த வாட்டிலேருந்து கிளாஸ் போதும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி 6ஆம் தேதி வரை
ஜாயின் பண்ணுறவங்கள ஜாயின் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓகே ஸ்டாப். அதாக்க என்னோட டிசிஷன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.